وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா குர்ஆனுல் கரீமை அல்லாஹ் இறக்கி வைத்த இரவு, நாசிலாக்கிய இரவு மகா பரக்கத்தும் விசேஷமும் பொருந்திய இரவாகும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை முபாரக்கான இரவில் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும் குர்ஆன் ஷரீஃப் இறங்கினது மாஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய ராத்திரின்னு சொல்லி. ஆனால் குர்ஆனை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூன்று நிலையாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். நுசூலுல் குர்ஆன் மூன்று நிலையாக. முதலாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய இல்மில் இருந்து குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து மாஷா அல்லாஹ் மணி எடுத்து காட்டிடு. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து குர்ஆன் இறங்குச்சு. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது முதலாவது குர்ஆனுடைய நுசூல். இந்த முதலாவது நுசூல் ஏற்பட்டது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை முபாரக்கான இரவில் பரக்கத்து பொருந்திய இரவுல அல்லாஹ் இறக்கி வச்சேன்னு சொல்றான்ல, அந்த இறங்குதல் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து குர்ஆன் இறங்குறது. அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து குர்ஆன் இறங்கியது பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளிமயமான மணிமண்டபம். அது அர்ஷுல் கரீமுக்கு நேரா கீழே இருக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அதீமுக்கு நேரா கீழே இருக்குது பைத்துல் இஸ்ஸா. இந்த பைத்துல் இஸ்ஸால மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து குர்ஆனை முதலாக இறக்கினான். அந்த குர்ஆனுடைய நுசூல் நாசிலாத் ஷரீஃப் நடந்தது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பரக்கத்து பொருந்திய இரவு. இந்த பரக்கத்து பொருந்திய இரவு எப்பன்னு சொல்லும்போது முஃபஸ்ஸிரீன்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் நபவியாவை ஆதாரமாக கொண்டு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது ரிவாயத்தின்படி அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த குர்ஆன் நாசிலானது பைத்துல் இஸ்ஸாவுக்கு, ஏழாவது வானத்திலே சித்ரத்துல் முன்தஹாவுல அர்ஷுல் அதீமுக்கு நேர கீழே இருக்கிற பைத்துல் இஸ்ஸால அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தது ஷஅபானுல் முஅzzam, ஷஅபான் மாதம் பிறை 15வது இந்த பராத்துடைய இரவாக மாஷா. குர்ஆனுடைய முதல் நுசூல் நடந்தது மாஷா அல்லாஹ் இந்த பராத்துடைய ராத்திரி. அல்லாஹ் சூரத்துல் துஹான்ல மாஷா அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்திய இரவில் நாம் இறக்கி வைத்தோம்ங்கற மாஷா அல்லாஹ். இந்த இரவுடைய மகா சிறப்பு என்ன? முதலாக நுசூலுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த குர்ஆன் இறங்குச்சு மாஷா அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸா. முதலாவது நுசூல். இரண்டாவது நுசூல் பைத்துல் இஸ்ஸால இருந்து மாஷா அல்லாஹ் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹு ஷரீஃப்ல குர்ஆனை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். ஏன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால கொண்டு குர்ஆனை கொடுக்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இது எப்போ நடந்துச்சு? இது மாஷா அல்லாஹ் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்குறேன்னு சொல்றானே,
அந்த இறங்குதல் ரமதான் மாதம் பிறை 17 இறங்குனுச்சு மாஷா அல்லாஹ். ரமதான் மாதம் பிறை 17 இறங்குனுச்சு மாஷா அல்லாஹ். பைத்துல் இஸ்ஸால இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல் அமீனுக்கு மாஷா அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ரூஹுல் ஷரீஃப்ல இருந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ப அத்ஹருல் அஸீம் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனை கொண்டு வந்து சேர்த்தது ஜிப்ரீல் மூலமாக. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய சங்கையான அந்த லைலத்துன் நூர் யோமுன் நூர் அன்னைக்கு மாஷா அல்லாஹ் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான 40வது வயசுல சூரத்துல் அலக் முதல் 5 ஆயத்து நாஸில் ஆச்சு மாஷா. இது குர்ஆனுடைய நுசூலாத் மாஷா. எந்த ஒரு செய்தி என்ன அது பிரபலம் ஆயிட்டதுனால ஜனங்களுக்கு மத்தியில 27ஆம் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 27ஆம் அன்னைக்கு ஹாஃபிஸாவு குர்ஆன்ல என்ன பள்ளியில என்ன அவர் அன்னைக்கு ஃபத்மல் குர்ஆன் செய்வார். அதனால மாஷா அல்லாஹ் ஜனங்க போற அன்னைக்கு என்ன லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஒரு நாள் தான் முடிவு பண்ணுது அல்ல. லைலத்துல் கத்ர் மாஷா அல்லாஹ் என்ன 21 அது தஹகீக் கிடையாது. ஷாஃபி இமாம் இடத்துல 21 லைலத்துல் கத்ர் அதுக்கான ஆதாரத்தை ஷாஃபி இமாம் காட்டுறாங்க. ஹனஃபி இமாம் இடத்துல 27 லைலத்துல் கத்ர். ஹனஃபி இமாம் கொடுக்கிற ஆதாரம் என்ன? குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் சூரத்துல் கத்ர்ல லைலத்துல் கத்ர்ங்கற அந்த லஃப்ல ஷரீஃப் அந்த கலிமத்து முபாரக்கா 3 தடவை வருது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைல இன்னா அன்ஸல்னாஹு இன்னா அதாவது லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லும்போது மாஷா அல்லாஹ் என்ன லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 3 தடவை அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ங்கறான். லைலத்துல் கத்ர்ங்கற அந்த கலிமத்து ஷரீஃப்க்கு என்ன 9 எழுத்து இருக்குது. லைலத்துல் கத்ருக்கு மாஷா அல்லாஹ் 9 எழுத்து இருக்குது. அப்போ 3 தடவை அது மடக்கி மடக்கி ரிப்பீட் ஆகி வாரதுனால 27 ஹர்ஃப் வருது மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால 27 லைலத்துல் கத்ர் அப்படிங்கறது ஹனஃபி இமாம் எடுக்கிறாங்க. இன்னும் சில இமாம்கள்ட்ட ரமதான் மாசம் பேர 27 லைலத்துல் கத்ர். அதுக்கான ஆதாரம் என்ன? குர்ஆன்ல சூரத்துல் கத்ர்ல 30 வேர்ட் இருக்குது, 30 கலிமத்து ஷரீஃப் இருக்குது. அதுல ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் அந்த ஹியங்கற வார்த்தை இருக்குது. அது லைலத்துல் கத்ரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஹியங்கற அந்த கலிமத்து ஷரீஃப் 27வது கலிமத்தா வருது மாஷா அல்லாஹ். 30 வேர்டுல 27 இன்னா அன்ஸல்னா ஹூ ஒரு கலிமத்து புரியுதா? அப்படி 30 கலிமத்து ஷரீஃப் இருக்குது சூரத்துல் கத்ர்ல. அதுல ஹியங்கற கலிமத்து என்ன? 27வது கலிமத்து மாஷா அல்லாஹ். அதனால நாமதல்ல என்ன லைலத்துல் கத்ர் 27. இப்படிதான் மாஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் பேர 27ங்கிறது என்ன தஹகீகான தவிர வேற ஒண்ணு என்ன லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஒண்ணு சூரத்துல் அலக் வரல. இன்னும் லைலத்துல் கத்ருக்கு சுல்தான் அவுலியா காஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம் சர்க்கார் அவர்களுடைய கஷ்ஃபுல் அஸ்ரார் சொல்லக்கூடிய கிதாபுல என்ன ஹுசூர் கரீம் நவாஸ் கொடுக்கிற அஸீமுஷ் ஷான் தஃப்சீர் வேற ஆலா தஃப்சீர் இன்ஷாஅல்லாஹ் பாதல் இஷாக்கு பிறகு அந்த தஃப்சீரை பார்ப்போம். ஆக மாஷா அல்லாஹ் என்ன இது குர்ஆனுடைய நுசூலுடைய முதலாவது ராத்திரி மாஷா அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து குர்ஆன் இறங்குறது மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஷாபான் மாசம் பிற 15 லைலத்துல் பராத்துடைய ராத்திரி மாஷா பைத்துல் இஸ்ஸாக்கு அல்லாஹ் இறக்கி வச்சார். குர்ஆனுடைய நுசூல்ல அவ்வள நுசூலுல் குர்ஆன் குர்ஆன் 3 சூரத்துல இறங்கி இருக்குது. முதலாவது சூரத் என்ன லைலத்துல் பராத்துல அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸால இறக்கி வச்சா மாஷா. அப்ப இந்த ராத்திரி அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் இறங்கிய ராத்திரி. இந்த இரவு குறித்து இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஃபி இமாமுடைய கிதாபுகள்ல ரொம்ப பிரபலமான சட்ட கிரந்தம் கிதாபுல் உம்முங்கற கிதாப். கிதாபுல் உம் இது ஷாஃபி மذஹபுடைய கருவூலம். ஷாஃபி இமாம் இந்த கிதாபுக்கு பிறகு ஒரு கிதாப் எழுதல. இந்த கிதாபுக்கு மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ 4000 பேர் இந்த கிதாபை விரிவுரை செஞ்சிருக்காங்க. 4000 பேர் மாஷா அல்லாஹ் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல. அந்த கிதாபுல் உம்முல ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 5 இரவுகள் அல்லாஹ் தபாரக் வ தஆலா துஆக்களை கபூல் செய்யக்கூடிய விசேஷமான இரவுங்கறாங்க. 5 ராத்திரி எப்போவெல்லாம் எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரி அல்லாஹ் துஆ கபூல் செய்யும். வெள்ளிக்கிழமை ராத்திரி பராத்துக்கு மட்டுமல்ல
நம்ம இன்னைக்கு மட்டும் என்ன துவா கட்டிட்டு 10 நாள் கோட்டை விடுறதல்ல. மசாலா என்ன, எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் அல்லாஹ் துவா கபூல் செய்யறான். இரண்டாவது மாசம் ஹஜ்ஜி பெருநாள் ராத்திரி லைலத்துல் ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜி பெருநாள் இரவுல அல்லாஹ் துவா கபூல் செய்யறான். மூணாவது அல்லாஹ் நோம்பு பெருநாள் ராத்திரி அல்லாஹ் துவா கபூல் செய்யறான். நாலாவது அல்லாஹ் ரஜப மாதத்துடைய முதலாவது நாள் அல்லாஹ் கபூல் செய்யறான். சுப்ஹானல்லாஹ், முக்கியமான நாள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன் ரவுஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரக்காத்து மின்ஹுமா தஹலத்தன் ஆமீன். கண்மணி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் முஹ்ஸினா ஆலமீன் சையதா ஆமீனா அலைஹிஸ் ஸலாத்து உடைய பரிசுத்தமான திரு கல்யாணம் நடந்த நாள். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகத்துடைய முபாரக்கான நெத்தியில இருந்து அருமை பெருமைக்குடைய உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மனித வயிற்றுக்கு வந்த நாள். மாஷா அல்லாஹ். அவ்வள ரஜபுல் முரஜம் அன்னைக்கு அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்தார். இமாம் ஷாஃபி கிதாபுல் உம்மு எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ். அஞ்சாவது லைலத்துல் பராத்துல் ராத்திரி அல்லாஹ் துஆ கபூல் செய்தார். பராத்துடைய நாள்ல செய்ய வேண்டிய விசேஷ இபாதத் என்ன? இது துஆவுடைய இரவு. மாஷா அல்லாஹ். இது மசாலா என்ன? துஆவுடைய இரவு. அதனாலதான் நம்முடைய ஐமத்தின்கள் நம்முடைய இமாமின்கள் இந்த ராத்திரி என்ன மக்ரிபுக்கு இஷா கடையில முக்தாரான வக்துமாங்க. எல்லா நாளுமே, இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் மக்ரிப் டு இஷா முக்தாரான வக்த். பெரிய பெரிய நாதாக்கள் மக்ரிப் டு இஷா பேச மாட்டாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதி முஷான் அஹ்லுல் பைத் அத்ஹாரும் எங்களுடைய அருமை ஷேக் நாயகமான எனது அருமை வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைனா பரக்காத்து மின் ஃபித்தானாமின். அவ மசாலா என்ன ஹயாத்து தய்யிபால ஒரு நாள் கூட மாஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுதுட்டு பேச மாட்டாங்க. மாஷா அல்லாஹ் இஷா முடிஞ்சாதான் பேசுவாங்க. அதுக்கு பிறகு வித்ர் தொழுதுட்டு பேச மாட்டாங்க. இஷாக்கு பிறகு தான் பேசுவாங்க. அவங்களோட மாமூலாத் இது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மக்ரிப் டு இஷா முகர்ரபா, அதாவது ரொம்ப முஜர்ரபான வக்த். மாஷா அல்லாஹ். இந்த வக்த்ல அல்ஹம்துலில்லாஹ் முதல் நம்ம துஆவ ஆரம்பிக்கிறது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாய நாயகம் திருவாய மன்னர் அருள் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். யார் ஒரு மனிதன் சூரத்து யாசீன் ஷரீஃபை ஓதி துஆ செய்வாரோ அவரோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான். எந்த நாள் தான் யாசீன் ஓதி என்னைக்கு துஆ கேட்டாலும் கபூல் ஆகுது. இன்னைக்கு மட்டுமல்ல, எல்லா நாளும். இது துஆவுடைய நாளா இருக்கிறதுனால விசேஷமா இது நம்ம என்ன செய்யறோம்? யாசீன் ஓதி துஆ செய்யறோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்பதை அல்லாஹ் சொல்றான் இந்த சூரத்து துஹான். இந்த ராத்திரி அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு விஷயங்களையும் பிரித்து அல்லாஹ் எல்லாத்தையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யாருக்கு என்ன உத்தரவு ஒப்படைக்கணுமோ எல்லாம் ஒப்படைக்குவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மன்னர் அருள் செய்றாங்க. உம்மா ஆயிஷா நாயகி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ராத்திரி மாஷா அல்லாஹ் என்ன ஒரு அடியானுடைய திருமணமும் அல்லாஹ் நிச்சயிப்பான், மரணத்தையும் அல்லாஹ் நிச்சயிப்பான். இந்த ராத்திரி மாஷா அல்லாஹ் நிக்காஹம் நிச்சயிக்கப்படும், மௌத்தும் நிச்சயிக்கப்படும். அப்ப ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் வஜத வலம் அதீமுஷ் ஷான் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நஸீரைன் நாலன் கரீமைன் பரக்கத் ஷரீஃபை கொண்டு நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமான் சலாபத்தோடு கூடிய அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் எல்லா நலவும் ஒன்று கூட இருலோகத்துடைய பாக்கியங்களும் குன்றாமல் குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் பரிபூர்ணமாக அல்லாஹ் ரசூல் நமக்கு வழங்கி மாஷா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அகலுக்கும் ஈமானோடு ஆஃபியத்தோடு இஸ்ஸத்தோடு சந்தோஷத்தோடு தூளுல் ஹயாத்தை அல்லாஹ்வும் ரசூலும் அருள் செய்ய வேண்டும், வழங்க வேண்டும் என்ற அந்த மேலான முராதை நியத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன இந்த முதலாவது யாசின் ஷரீஃபை ஓதுறோம். யாசின் தெரிஞ்ச ஆளுக்கு ஓதுங்க, போன்ல பார்த்து ஓதுறதுனால ஓதுங்க. தெரியாத ஆள் மாஷா அல்லாஹ் காதால கேட்டாலும் குர்ஆன் என்ன ஓத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். மாஷா அல்லாஹ். சரியா? அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم
تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما انذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فإلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوا وما فأزدنا بذلة فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم عليهم وصرنكم من عذاب أليم قالوا طائركم معكم وإن ذكرتم أنكم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي نعبد الذي فطرني وإليه ترجعون لا تأخذ من دوني آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربك فاسمعون قيل ادخلوا الجنة قال يا ليتهم يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء ما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول الله كانوا يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما تبعون علينا محضرون آية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وعنب فجعلنا فيها من العيون ليأكلوا من ثمره ومن كيدها فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفس ما يعلم ويعد الله من الليل وسلخ منه نهارا فإذا هم مظلمون والشمس تجري لمستقرها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى بلغ من القدر الشمس بغينها تضيء القمر والأرض سابق النهار وكل بفلك يسمعون وآية لهم حملنا ذرية في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ فلا صريخ ولا من قدر إلا رحمة منا متاع إلى حين إذا كلهم تسمع بين يديك ما خلقكم ما لكم من أما تأتيهم آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا نطعم من لم يشاء الله طعما إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم خصمهم فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم على جناس النار يبصرون قالوا يا ويلنا من بعثنا من مركزنا هذا ما وعدنا ما صدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم الذين آمنوا فاليوم لا تظلمون منهم شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة هم في سمر فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون وهم فيها فاكهون وعندهم سلام قولا من رب رحيم أم تعدل مع أيها المجرمون ألم أدرك يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن يعبدوني هذا صراط مستقيم ولقد أضل من يضل كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم تشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لتمسنا على عينهم فاستبقوا الصراط فعنا يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم ونصتهم مضيا ولا يهدون ومن نعمر نقص من الخلق فلا يأكلون وما علمنا الشعر ما ينبغي له منه إلا ذكر القرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم منها ومنها يأكلون وله فيها منافع ومشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنهم بقولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم يرى الإنسان ما خلقناه نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحيي الذي أنشأه أول مرة أو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رب هيا لنا من أمرنا رشدا واجعل معونتك الحسنى لنا مددا مولاي
حي يا قيوم أحيي القلوب تحيا أصلح لنا الأعمال في الدين والدنيا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وارزق زيارة طه الهاشمي لنا واحكم لقاك لنا يا أكرم الحكماء مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وارزق شفاعة طه الهاشمي لنا واحكم لقاك لنا يا أكرم الحكماء مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم இரண்டாவது இந்த யாசின் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எல்லா விதமான பலாய் முசீபத்துகள் நோய் நொடிகள் சிஹரு சூனியம் அது மாதிரி ஐனு கந்திஷ்டி எல்லா சகல விதமான நம்முடைய வாழ்க்கையில இருலோகத்து வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பலாய் மசாய் பாத்துகளை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தருள் புரிய வேண்டும். ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மததும் ஹிமாயத்தும் இனாயத்தும் ஹிஃபுதும் எல்லா காலமும் எல்லா சாத்தும் மாஷா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் இன்னும் உலகத்தில் உள்ள எல்லா மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் மாஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லருள் புரிய வேண்டும் என்ற அந்த மேலான நியத்தோட மாஷா அல்லாஹ் என்ன இந்த யாசின் ஷரீஃப் ஓதுறோம். அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فإلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب فبشره مغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه بإمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إن جاء المرسل إذا أرسلنا إليهم رسلين فكذبوهما فأخذنا بتعالة فقالوا إنا إليك مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قال ربنا يا رب إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إن تطيعنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم وإن كنتم أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا الله يسألكم أجرا مهتد أما علينا عبد الذي بدل بين يدي الجنة تأخذ من دون آلهة إذ يرد الرحمن بضر لا تغني عني شفاعته شيئا ولا ينقذ إني إذا لفي ضلال مبين إني آمنت بربك فاسمعون قيل ادخلوا الجنة قال يا ليتكم يعلم ما غفر لربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعد كل من السماء ما كنا منزلين إن كانت إلا سيئة واحدة ربنا الخالق الذي حذر طلب بعد ما عندي من رسول إنا كانوا يستهزئون ولم يرد ما نكرهك ولم القرون أنهم إليهم لا يرجعون وإن كل ما تبيون هدينا وانظرنا عندناهم الأرض ويتداينها وأخرجنا منها حبا ومنها يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب فجرنا فيها من العيون يأكلون من ثمر ما من لدينا أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تميد الأرض ومن أمس ما لا يعلمون وآية لهم الليل وصرف منه نارا إذا مظلمون والشمس تجري مستقرا ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كل ورود من قديم والشمس بينها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل بفلك يسبحون وآية لهم أن حملنا ذرية في الفرج المشحون وخلقنا لهم من مثله ما
يركبون وإن نشأ نرجع فلا صريخ لهم ولا من قدر إلا رحمة منا متاعا إلى حين وإذا كنتم تكونوا من أيديكم ما خلفكم لعلكم ترحمون وما تأتيكم آية من آيات ربنا كنا نحن مؤمنين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله تعالى الذين كفروا الذين آمنوا ونطعم من لم يشاء الله تعالى الحمد لله في الظالم مبين ويقول المتاع بالواد كنتم صادقين لا ينظرون إلا صيحة واحدة تأخذهم بخصمهم فلا يستطيعون توصية ولا إلى يرجعون ونفخ في الصور فإذا هم للأسنى ربي ينصرون قالوا يا ويلنا من بعدنا من مرقدنا هذا ما بعدنا من صدق المرسل إن كانت إلا صيحة واحدة فإذا هم لدينا منظر فاليوم لا تظلم نفس شيء ولا تنسون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة يوم في الشغل فاكهون هم أزواجهم في ظلال على الأرائك متكئون فيها فاكهون وهم عندهم سلام قولا من رب رحيم أبدان ما أيها المجرمون لم تعلموا يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن يعبدوني هذا صراط مستقيم ولقد أضل من كثيرا ولم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوا يحرقكم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم تشهد عارض بما كانوا يكسبون ولو نشاء لمسنا على عين مستقيم وأن يكسرون ولو نشاء لمسخناهم على مكانة مستطاعون ولا يرجون ومن نعمل ما كسب الحمد فلا يأكل ما لم نعشر ما ينبغي له إن هو إلا ذكر قرآن ومن يقدر من كان حيا يقدر قول الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا ونعمل فوق أعمالكم وذللناهم منها ركوبا لا يأكلون ولهم فيها منافع مشارب فلا يشكرون تخدم من عالية لعلهم يبصرون لا يستطيعون أصلا هم جند المحضر فلا يهزون قولهم إنا نعلم ما يسر وما يريدون أولم يرى الإنسان أنا خلقنا من نطفة فإذا خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحيي الذي أنشأها أول مرة أو بكل خلق عليم أن الذي جعل لكم من الشجر الأخضر نار بين عقل وتوقظ أوليس الذي خلق السماوات والأرض من قادر ألا يخلق مثل ربنا وخلق كل عليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء من دونه سبحان رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رب هيا لنا من أمرنا رشدا واجعل معونتك الحسنى لنا مددا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا حي يا قيوم أحيي القلوب تحيا أصلح لنا الأعمال في الدين والدنيا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وارزق زيارة الهاشمي لنا واحكم لقاك لنا يا حكم الحكماء مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وارزق شفاعة الهاشمي لنا واحكم لقاك لنا يا حكم الحكماء مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مقام محمد من ملا صلواتي حقا نانغل يلا அறிந்தே உரைத்ததினால் எக்காலம் எங்களுக்கு இடையூறுகள் வராமல் தற்காத்தருள் புரிவார் தனியோடு ரஹ்மானே மௌலாய ஸல்லி
كلهم மூன்றாவது யாசின் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத்து செய்யணும். ரிஸ்க்னு சொன்னா காசு பணம் மட்டுமல்ல, ஈமான் ரிஸ்க் தான், நம்முடைய ஹயாத் ரிஸ்க் தான், நம்முடைய ஆஃபியத் ரிஸ்க் தான், நம்முடைய சந்தோஷ ரிஸ்க் தான். மாஷாஅல்லாஹ் காசு பணமும் ரிஸ்க் தான். காத்துல இருந்து தண்ணீர்ல இருந்து நம்ம என்ன சாப்பிடுற உணவுல இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து குடிக்கிற தண்ணீர்ல இருந்து என்ன எல்லாம் ரிஸ்க் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈமானுடைய ஐனியத்தான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் ஷரீஃப் என்ன பெரிய ரிஸ்குல் கரீம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லிகாவ் நமக்கு ரிஸ்க் தான். எப்படி துஆ கேக்குறோம்? அல்லாஹும்ம அர்ஸுக்னா நظر இலா லிகாய் வஜ்ஹிகல் கரீம். அல்லாஹ்வுடைய லிகா நமக்கு பெரிய ரிஸ்க் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய சந்திப்பு இருக்குது, அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணு கிடையாது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சொர்க்கத்துல சில சொர்க்கவாதிகள் சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. சொர்க்கத்துல சொர்க்கமே சந்தோஷம் தாண்டவம் ஆடக்கூடிய இடம், அங்க சில பேர் சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. ஊழியர்கள் போய் கேட்குவாங்க, என்னங்க இது சந்தோஷத்தை செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா, இங்க வந்து ஏன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? சொர்க்கத்துல தலைவலி வராது, கைவலி வராது, கால் வலி வராது, ஒரு நோய் வராது. நினைச்சதை என்ன அல்லாஹ் நம்ம கொடுக்குவான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல நமக்கு சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் தான் தரணும். ரசூலுல்லாஹ் நமக்கு பிச்சை போட்டா தான் சொர்க்கம் மாஷா. சொர்க்கத்துடைய மாலிக் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய காலிக் ரப்புல் ஆலமீன், சொர்க்கத்துடைய மாலிக் ரஹ்மத்துல் ஆலமீன். அதனால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லல, மக்கால சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லல, பைத்துல் முகத்தஸ்ல சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லல. உலகத்துல சொர்க்கத்தை போய் எங்கேயும் பார்க்க சொல்ல ரசூலுல்லாஹ் மதீனால பார்க்க சொல்றாங்க மாஷாஅல்லாஹ். மாபைன பைத்தி மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கு என் மிம்பருக்கு நடுவுல என்ன ரௌதத்துன் மின் ரியாதுல் ஜன்னah. சொர்க்கத்தை பார்க்கணுமா? என் வீட்டு வாசல்ல பாரு மாஷாஅல்லாஹ். என் தரை தௌலத்துடைய வாசல்ல பார், என் தர்பார் ஆலியாவுடைய வாசல்ல பார். காரணம் என்ன? சொர்க்கம் சர்க்கார தோ ஜஹானுடைய ஹுஸ்ன் ஜமால ஜியாரத் செய்யறதுக்கு சொர்க்கம் வந்து வெயிட்டிங் நிக்குது மாஷாஅல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹராய முனவ்வருடைய நூர் தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் ஷரீஃப் வாசல்ல உள்ள அந்த ஹோலி ஸ்கிரீன் கொஞ்சம் விலகாதா? ரசூலுல்லாஹ்வுடைய வந்தஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் நம்ம ஜியாரத் செய்ய தௌஃபீக் உண்டாகாதான் சொல்லி என்ன சொர்க்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல காயிஷா நிக்குது மாஷாஅல்லாஹ். சொர்க்கம் ரசூலுல்லாஹ் தேடிக்கிட்டு இருக்குது மாஷாஅல்லாஹ். அப்ப சொர்க்கத்துக்கு போய் என்ன ஒரு சாரா சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. ஊழியர்கள் வந்து கேட்குவாங்க, என்ன விஷயம், ஏங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உணவு வேணுமா, நினைச்சதெல்லாம் கிடைக்கும், என்ன இல்ல, ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இங்க இல்ல? அந்த ஆஷிக்கின்கால மூமின்கள் சொல்லுவாங்க, நாங்க இங்க சொர்க்கத்துக்கு எதுக்கு வந்தோமோ அதை இன்னும் பார்க்கலையே, என்ன விஷயம்? நாங்க சொர்க்கத்துக்கு வந்தது அல்லாஹ் பார்க்கிறதுக்கு மாஷா, அல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு வந்தோம். சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துல, அல்லாஹ்வுடைய கிரியேட்டர்ல விசேஷமான கிரியேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. அல்லாஹ் என்ன கிடைக்கலையே, அல்லாஹ் என்ன பார்க்கலையே. ஆஹா, அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ் துல் ஜலால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்ஸாகான குலாமான குலாமின்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கவாதிகளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்துல அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு மாஷா அல்லாஹ் தஜல்லி ஆகும். அல்லாஹ் அவன் தீதார் ஷரீஃபை காட்டுவான். அந்த ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஷாமிலாக்க வைப்பானாக, நம்முடைய அஹ்லையும் அல்லாஹ் ஷாமிலாக்குவானாக. அல்லாஹ்வுடைய தீதார் ஷரீஃப் கண்ட உடனே அந்த ஆஷிக்கின்கள் பேரானந்த பரவசத்தில் தாண்டவம் ஆடுவார்கள் மாஷா. அல்லாஹ்வுடைய தீதார் ஷரீஃப்ல பேரானந்த பரவசத்தில் தாண்டவம் ஆடுவார்கள் ஆஷிக்கின்கள். அந்த லிகா நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட கேக்குறோம், அல்லாஹும்ம அர்ஸுக்னா நظر இலா லிகாய் வஜ்ஹிகல் கரீம்.
யா அல்லாஹ் உன்னுடைய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான உன் தெய்வீக திருமுகத்தை நாங்கள் ஜியாரத்து செய்யக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நமக்கு ரிசுக்கிலேயே பெரிய ரிசுக்குல் கரீம் அது மாஷா. இப்படி உள்ள எல்லா ரிசுக்கையும் துனியவியத்தான, உக்ரவியத்தான, ஜிஸ்மானியத்தான, ரூஹானியத்தான எல்லா விதமான இம்மை மறுமை எல்லா ரிசுக்கையும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு நமக்கு ரிசுக் என்ன அல்லாஹ் மட்டும் தரேன்னு சொல்லல. நம்ம என்ன கேட்குவோம்? ஒரு ஆள் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் ரிசுக்ல பரக்கத்து செய்யன்னு கேட்குவார். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் மட்டும் தரேன்னு சொல்லல, அவன் ஹபீபுல் ஆலத்தை கூட சேர்க்கிறான். வமா நகமு இல்லா நகனாஹுல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை சீமான்களாக ஆக்கவில்லையா? இது அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றான்? அல்லாஹ் அல் ஜலால் அமா நகமு இல்லா நகனாஹுல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களது ஃபضலை கொண்டு உங்களை சீமான்களாக செல்வந்தர்களாக உங்களை ஆக்கலையா? மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் நமக்கு தர்றாங்க. நாயகமும் அந்த ஆயத்துக்கு தோதா தாயிது செய்யறாங்க. ஹதீஸ் நபவி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, ஹனபி இமாமுடைய சில்சிலா அவங்கள தான் வருது. ஹனபி இமாம் சில்சிலா அவங்கள தான் வருது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இஸ்லாத்தை 6ஆவதா ஏத்துக்கிட்டவங்க. கண்மன் நாயகர் தெய்வீக திருக்கரத்துல இஸ்லாம கபூல் செஞ்ச நபர்கள் என்ன? 6வது நபர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அவங்க மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயார் திருவாயை மறுதருள் செய்றாங்க. இன்னி அன ரஸாகுல் குவத்துல் மதீன். யார் தெரியுமா? ரிஸ்க் கொடுக்கிறதுல மிக மேலான ஆற்றல் மிக்கவன் நான். மாஷா அல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் தாங்கன்னு கேட்கணும். யா ரசூலுல்லாஹ் தாங்கன்னு கேட்கணும். மாஷா அல்லாஹ். உலகத்தை வாழ வைக்கிறது அல்லாஹ் ரசூல். உலகத்தை வாழ வைக்கிறது அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் எல்லாத்தையும் படைக்கிற இலாஹுல் ஆலமீன். அல்லாஹ் அவனுடைய நூறு முத்தலகான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யற? ஹபீபே, எல்லாம் தங்களுடைய நூறுல இருந்து நான் படைச்சது, நானும் தாங்களும் சேர்ந்தா எல்லாரையும் வாழ வைக்கிறோம். அதனாலதான் மாஷா அல்லாஹ் எனது அருமை பாட்டனார் குதுபுல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் அஸ்ஸையது முஹம்மது மௌலா ஜலாலி ஹுசைன் அல் ஹசனி அல் புகாரி சாஹிப் அல் கன்னூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைனா அல் பரகாத் மின் ஃபித்தன் ஆமீன். அவர்கள் கலீஃபத்துல் அக்பரான காயில் புட்டணும் குத்துபுதார் உமர் காயில் வழியெல்லாம் முரளி அப்பான சொல்லுவாங்க. கைசு கைசி கௌசு ஆல மின் கியாசில் அஸ்பியா கைனு கல்மி கபான்ஹு மின்னல் அஷ்காலி கால். கைசு கைசி கௌசு ஆல மின் கியாசில் அஸ்பியா. அல்லாஹ் பாலிஃபுல மசாலா என்ன? சதகத்துல் அப்பானாயும் வித்திரியா ஷரீஃப்ல ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 5 பைத் ஆக்குனாங்க. வித்திரியாவை அப்படியே மொத்தமா முரளி அப்பா என்ன அல்ஃபியாக்களை கொண்டு வந்துட்டாங்க. அதுல கையில சொல்றாங்க, இந்த உலகத்துல மழை பெய்ய வைக்கிறது, புல்லு பூண்டை விளைய வைக்கிறது, உலக மக்களை பூரா உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் வாழ வைக்கக்கூடிய ரட்சகர் கௌஸ் யாரு? யா ரசூலுல்லாஹ் தாங்கள் தான் நாயகமே. கைசு கைசி கௌசு ஆல மின் கியாசில் அஸ்பியா. மழை பெய்ய வைக்கிறது, புல்லு பூண்டை முளைய வைக்கிறது, சூஃபியாக்களை வாழ வைக்கிறது, எல்லாம் மாஷா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைசு கைசி கௌசு ஆல மின் கியாசில் அஸ்பியா கைனு கல்பின் காப அன் ஹுப்பி மின் அல் அஷ்காலி. அதனால மாஷா அல்லாஹ் என்ன ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்தைன் ஷரீஃபைன் எல்லா விதமான ரிஸ்கையும் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் விசாலமாக்கி தரணும். அல்லாஹ்வும் ரசூலும் விசாலமாக்கி தரணுங்கிற
அந்த மேலான முராதோடு மாஷா அல்லாஹ் இந்த மூணாவது யாசின் ஷரீஃப் ஓதுறோம் மாஷா அல்லாஹ். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي كالأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءوا المرسلون إذا أرسلنا إلى المرسلين فكذبوهما فأخذناهم بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا أما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا عندما تدعون يمسنا من عذاب أليم قالوا طائركم معكم ما إن كذبوا لم تكونوا المسلمون وجاءهم من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي نعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يردون الرحمن بضر لا تغني شفاعة شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربك فاصطغفر قيل ادخلوا الجنة قال يا ريتهم يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء ما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على ما أتيت من رسول الله كانوا يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل نوات لدينا محضر وآيتنا من الأرض الميتة أحييناها وأخرجنا منها من يأكله وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمر ما من كيدهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومنهم ما لا يعلمون وعيدون عبد الله نسلخ منه نارا فإذا هم مظلمون والشمس تجري مستقرا ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى ذكره رجول القدير لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابقنا وكل في فلك يسبحون وآيتنا من حملنا ذرية في الفلك مشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نولجهم فلا شريك لهم ولا من كذب إلا رحمة منا متاع إلهي وإذا قيل لهم اتقوا من آياتكم ما خلقكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربنا كانوا لهم معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله تعالى الذين كفروا للذين آمنوا أن نطعم من لم يشاء الله تعالى إن أنتم إلا في الله مبين ويقولون تعالى وأذن من مساعدكم ما ينظرون إلا صيحة واحدة تأخذ من خصمهم فلا يستطيعون توصية ولا إلى أن يرجعون ونفخ في السور فإذا هم من أجداث النار ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مركزنا هذا ما وعدنا ما صدق المرسل إن كانت إلا صيحة واحدة فإذا جميع لدينا منظر فاليوم لا تظلمون شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة هم في سور فاكهون هم أزواجهم في ظلال الأرائك متكئون لهم فيها فاكهة لهم عندهم سلام القول من رب الرحيم وامتاز اليوم أيها المجرمون ألم أعد إليكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن يعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا الذين آمنوا تكونوا تاكلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تغفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم تشهد أرجلهم ما كانوا يكسبون ولو نشاء لتمسنا على عين فصدق صراط ما لا يبصرون ولو نشاء لمسخنا ولم كانت يمسخنا به ولا يرجعون أمن وأبل من تصبر الخلق فلا يأكلون وما علمنا شيئا ما ينبغي له إلا ذكر القرآن مبين لينذر من كان حيا وينذر القوم الكافرين أولم يروا أنا خلقنا لهم من عمل أيدينا نعمل فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوب ومنها يأكلون ولهم فيها منافع ومشاربها فلا يشكرون فاتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصر وهم لهم جند محضر فلا يحزن قولهم إنا لهم ما يسرون ما يريدون أولم يرى الإنسان أنا خلقناه من نطفة فإذا خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم كل يحيي الذي ينشأ ولا مرة أو بكل خلق عليم الذي يعلم من أشد يخلقنا فإذا من توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بل هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
آمين. بسم الله الرحمن الرحيم. على نفسي وديني وأهلي ومالي الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واغفرنا يا كريم يا رحيم يا رحمن يا الله يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث 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 يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها. وعلى ال سيدنا محمد بارك وسلم ولما في الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم على سيدنا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم. وعلى ال سيدنا محمد بارك وسلم. قد لاقت حيلة أدركنا يا رسول الله أغثنا يا رسول الله واعف عنا يا رسول الله واعف عنا يا رسول الله واعف عنا يا رسول الله. تحيرنا يا حبيب الله تحيرنا يا حبيب الله تحيرنا يا حبيب الله. أرحنا يا رسول الله أرحنا يا رسول الله أرحنا يا رسول الله أرحنا يا رسول الله أرحنا يا رسول الله. انظرنا يا نور الله 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 انظرنا يا نور الله. أغثنا يا رسول الله أغثنا يا رسول الله يا غياث المستغيثين يا رحمة للعالمين. أغثنا يا رسول الله أغثنا يا رسول الله أغثنا يا رسول الله أغثنا يا رسول الله. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد حي الرحمة ميمي الملك دال الدوام سيد الكامل الفاتح الخاتم وآله بعدد كمال الله كما يليق بكماله. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه صلى الله عليه وسلم. شرف وكرم وجد وعلم عظيم الشان أهل بيت أطهار بضعة محمدي فاطمة البتول عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منها دهر الدهر. آمين. நாயகி அவர்களுடைய ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால் சையதா ஃபாத்திமா நாயகி திருவாயை மலர்ந்து அருள் செய்யறாங்க. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் கரீம்ல நிறைய ஆடுகள் வந்திருந்துச்சு நாயகத்துக்கு காணிக்க நிறைய ஆடுகள் வந்திருந்துச்சு. அந்த நேரத்தில் நிறைய மாஷா அல்லாஹ் ஆடுகள் வந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே என்னோட வாப்பா நாயம் அது எல்லாம் சொல்லானு அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நான் பிறக்க முன்னாடி பிள்ளையா இருந்து ஹிதமத் பண்ணது அவரோட வாப்பா. அதனால என் வாப்பா அவங்களோட பரக்கத்து ஷெரீஃபுக்கா மாஷா அல்லாஹ் கொடுப்பார். இன்னொன்று மாதிரி ரசூல் சதகத்துல் அப்பானுடைய பாரிசா மாஷா அல்லாஹ் என்ன போகும் சையதுனா அலி நாயகம் சையதா ஃபாத்திமா நாயகத்திட்ட மாஷா அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபாத்திமா நிறைய ஆடுகள் வந்திருக்குது முஸ்தபியத்தான தர்பார் ஷெரீஃபுக்கு, தாங்கள் போய் மாஷா அல்லாஹ் என்ன தங்களுடைய அபுல் கரீம்கிட்ட கேட்க வேணாம், ஆடை திரும்பி பார்த்தா போதும், நான் எத்தனை ஆடு வேணும் எத்தனை ஆடு வேணும் திரும்ப மொத்தமா வேணும் எல்லாத்தையும் தந்துடுறேன், எத்தனை வேணும் உங்களுக்கு கேட்குவாங்க, போய் கொஞ்சம் ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சாலி நாயகம் சையதா ஃபாத்திமா நாயகத்தை அனுப்புனாங்க.
ஏன்னா ஃபாத்திமா நாயத்து பேர்ல என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அளவில்லாத அன்பும் பாசமும் பிரியம். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்துக்கு எப்போ பிதாத்த முகமதி ஃபாத்திமா நாயகி வந்தாலும் மாஷா அல்லாஹ் நாயகம் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில இருந்து சஹாபத்துடைய கிரௌடுக்கு மத்தியில இருந்து நாயகம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாக்கல் சல்லாசல கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சையதா ஃபாத்திமா நாயகி வந்துட்டா நாயகம் உடனே எழுப்பி நிற்பாங்க மாஷா ரசூலுல்லாஹ் எழுப்பி நிற்பாங்க மாஷா. எழுப்பி நிக்கிறது மட்டுமல்ல, நாயகம் போய் சையதா ஃபாத்திமா நாயகிய வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க, வரவேற்று. சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய முபாரக்கான திரு கரத்தை ஸல்லல்லாஹு முத்தமிடுவாங்க, தக்பீர் செய்வாங்க மாஷா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய திரு பாதத்தை முத்தமிடுறாப்ல. அல்லாஹ்வுடைய அரிசி ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபை முத்தமிடுது. அந்த நாயகம் மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய திரு கரத்தை முத்தமிடுவாங்க, முபாரக்கான திரு நெற்றியை முத்தமிடுவாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு வேலை செய்வாங்க. என்ன? தன் முபாரக்கான திரு மேனியில ஊட்டுக்கிற போத்திருக்கிற ஷாலை எடுத்து கீழே விரிச்சு அதுல சையதா ஃபாத்திமா நாயகத்தை உட்கார சொல்லுவாங்க. இந்த உம்மத்து காட்டுறாங்க மாஷா அல்லாஹ் பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆலமத்து ஷரீஃப் என்னன்னு காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஃபாத்திமா நாயகிய அலி நாயகம் அனுப்புனாங்க. ஃபாத்திமா நீங்க போய் என்ன நிறைய ஆடு வந்திருக்குது தர்பார் முஸ்தபீதுக்கு, நீங்க போய் மாஷா அல்லாஹ் என்ன ஆடை பார்த்தாவே போதும். நாயகம் எத்தனை ஆடு வேணும் திருமாடு? எல்லா ஆடையும் தந்துடவா? எத்தனை ஆடு வேணும்? உங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு போவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவாங்க. போய் கொஞ்சம் ஆடு வாங்கிட்டு வாங்க அலி நாயகம் அனுப்பி விட்டாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி வந்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை பார்க்கவலாம் இல்லை, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்போதும் ஃபாத்திமா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியோ நாயகத்துடைய அஸ்வாஜ் முத்தஹரா நாயகத்துடைய திரு மனைவிமார்களோ யாரும் மாஷா அல்லாஹ் உறவு முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. சையீதி யா ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடுவாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி ஒரு நாளும் யா அபி அபத்தின்னு கூப்பிட மாட்டாங்க, பாப்பா கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே அந்த கூப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ் என்ன சையதா ஃபாத்திமா நாயகி வந்து மாஷா அல்லாஹ் சையீதி யா ரசூலுல்லாஹ் நிறைய ஆடு வந்திருக்குது சொன்னாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான ஈரக்குலை துண்டு லகதே ஜிகர் கபீதுல் முஸ்தபா பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமா நாயகி சாதாரண கொடுப்பாங்களா ரசூலுல்லாஹ்? சாதாரண கொடுப்பாங்களா? எதை கொடுப்பாங்க? எது விசேஷமானதோ அதை கொடுப்பாங்க. அப்ப மாஷா அல்லாஹ் நாயகம் கேட்டாங்க, ஃபாத்திமா ஆடு இருக்குது, எத்தனை ஆடு வேணாலும் தாங்கள் எடுத்துங்க, இந்த ஆடு வேணுமா அல்லது அல்லாஹ்வுடைய 5 திருநாமங்கள் இருக்குது, 5 திருநாமம் சொல்லி தரவா இல்ல ஆடு தரவான்னு கேட்டாங்க. எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன சையதா ஃபாத்திமா நாயகி ஆட சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? ஆடு எத்தனை வேணாலும் தாங்கள் எடுத்துங்க, ஆடு தரவா இல்ல 5 கலிமத்து ஷரீஃப் அல்லாஹ்ட்ட இருந்து இப்போதான் எனக்கு வஹி வந்துச்சு. அல்லாஹ் 5 கலிமத்து ஷரீஃபை அறிவிச்சு கொடுத்தான். அந்த 5 கலிமத்தையும் ஓதுன வர்ற வாழ்வு என்ன எப்போது மாஷா அல்லாஹ் சுபிட்சமா இருக்கும். மாஷா 5 கலிமத்துடைய 5 கலிமத்தையும் ஓதுனால வாழ்க்கை எப்போது சுபிட்சமா இருக்கும். அந்த 5 கலிமாவை நான் தரவா இல்ல ஆடு தரவா? நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆடு வேணா எத்தனை வேணுமோ ஆடு எடுத்துங்க, 5 கலிமத்து வேணா 5 கலிமத் தான். ரசூலுல்லாஹ்வுடைய திருமகன்ல பிலாத்த முஹம்மதில நாயக மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகிக்கு சொன்னா பிலாத்த முஹம்மதி முலகத முஹம்மதி ஷஜினத முஹம்மதி. அரபி டிக்ஷனரியில ஷஜினான்னு சொன்னா என்ன உலமாக்கு தெரியும், காமுஸ்ல பார்த்தா ஷஜினானா இது 2 விரலுக்கு இடையில இந்த இடப்பட்ட இடம் இருக்குதுல, 2 விரலையும் சேர்க்குது, இதுக்கு அரபி என்ன பேரு? ஷஜினா. புரிஞ்சா? ஷஜினத முஹம்மதி. என்னையும் ஃபாத்திமாவையும் பிரிக்க முடியாது, ஷஜினாங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னோட ஷஜினா
ஷஜ்னதி ஃபாத்திமா, ஃபாத்திமா ஷஜ்னதி, என்னோட ஷஜ்னா. அப்போ ஷஜ்னாவான ஃபாத்திமத்துல் பத்தூர் எதை ஆசைப்படுவாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே ஆடுவானா அந்த அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த அந்த 5 கலிமத்தை கொடுங்க மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன இஜாசத் கொடுக்குறாங்க. இந்த துஆவுக்கு பேர் என்ன? துஆய் ஃபாத்திமின்னு பேர். யா அவ்வலல் அவ்வலின் வ யா ஆখিরல் ஆখিরিன் யா தல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 கலிமத்து ஷரீஃப் 5 அல்லாஹ்வுடைய திருநாமங்களை என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாய் கொடுத்த உடனே ஃபாத்திமா நாய் ரொம்ப சந்தோஷமா இது வாங்கிட்டு வந்தான். அலி நாய் என்ன ஆடு வரணும், ஆடு இருக்க ரெடியா நிக்கிறான். ஃபாத்திமா நாய் வர்றாங்க சந்தோஷமா. ஆடி பின்னாடி யாரும் ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் சல்மான் யாரும் ஓட்டிட்டு வராங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, யார் ஓடிட்டு வரான்னு பார்த்தா சையதாவும் சொன்னாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் சொன்ன உடனே அலினாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட கலிமத்து ஷரீஃப் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு இஜாசத் கொடுத்தாங்களா? யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆখিরல் ஆখিরিன் யா தல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். இது துஆவுடைய ராத்திரியில, இந்த ராத்திரி என்ன? துஆவுடைய ராத்திரி. நிஸ்பு ஷாபானுடைய இரவு என்ன? விடிய விடிய துஆவிலே இருக்க வேண்டிய ராத்திரி. காரணம் என்ன? துஆக்கள் கபூல் செய்யக்கூடிய ராத்திரி மாஷா. நம்ம ரொம்ப போட்டு மண்டையை உடைக்க தேவையில்லை. நம்முடைய இமாம் ஷாஃபி இமாம் மசாலா என்ன? முகல்லிதீன்கள். நம்ம கைர முகல்லித் அல்ல, நாம மத்ஹபை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். ஷாஃபி இமாமுடைய கிதாபு கிதாபுல் உம்மு, அந்த கிதாபுக்கு எத்தனை பேரு விரிவுரை எழுதினாலும் சொன்ன 4000 பேர் அதுக்கு விரிவுரை பண்ணாப்புல கிதாபுல் உம்மு. அந்த கிதாபுல் உம்முல ஷாஃபி இமாம் பராத்துடைய இரவுல என்ன துஆ கேட்கிறத நான் முஸ்தஹப்பா நினைக்கிறேன்னு சொல்றாங்க மாஷா. முஸ்தஹப். ஹனஃபி மذஹப்ல பராத் ராத்திரி துஆ கேட்கிறது என்ன? சுன்னத். சுன்னத் மசால். முஸ்தஹப் ரொம்ப அதிகமான பலமானது. நமக்கு மட்டுமல்ல அர்வாஹுக்கும் சேர்த்து 12 தரம் யாரு குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டாரோ, 12 குல்ஹு அல்லாஹ் ஓதி யாரோ ஒரு மௌத்தாக்கு ஹதியா செஞ்சிட்டார் மாஷா அல்லாஹ். என்ன 12 குல்ஹு அல்லாஹ், அதுக்கு அந்த கபர் என்ன பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த கபருக்கெல்லாம் அந்த நூரை என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு இருக்கு மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சூரத்தை எல்லாம் சொல்லியிருந்தா எல்லாருக்கும் செய்ய முடியாது. குல்ஹு அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாவே 10 குல்ஹு அல்லாஹ் ஓதுனா ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, 10 குல்ஹு அல்லாஹ் யார் ஓதுறாரோ அவருக்கு சொர்க்கத்துல என்ன ஒரு மாளிகை கட்டப்படும் மாஷா. சொர்க்கத்துல ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுவான் 10 குல்ஹு அல்லாஹ் ஓதுனா. இந்த மாசத்துக்கு பேரு 2 பேர் இருக்குது. ஷாபான் மாசத்துக்கு ஷஹரு ஸலவாத், இது ஸலவாத்துடைய மாசம். ஏன்னா இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அந்த ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ் இறக்குறது இந்த மாசத்துல தான். இமாம் அலி மகாம் செய்தனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய மீலாது ஷரீஃப் அன்னைக்கு ஷாபான் போற 5ல. அதே மாதிரி இந்த மாசத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது ஜீனத்துல் குர்ஆன். அழகான முறையில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய மாசம் மாஷா. ரமலான்ல குர்ஆன் ஓதுறதுக்கு இந்த மாசத்திலே தயாராகக்கூடிய மாசம் ஷாபான் மாசம். பராத் ஒரு நாள் மட்டும் என்ன நாம எடுத்துட்டு பாக்கி 29 நாள் கோட்டை விடுறதல்ல. இந்த ஒரு நாள் மாஷா அல்லாஹ் மாசம் முழுக்க நாம சரியா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு மிசால் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். முத உங்க பிள்ளையை கொண்டு போய் நீங்க என்ன பெரிய ஒரு காலேஜ்லயோ ஒரு யூனிவர்சிட்டிலயோ
கொண்டு போய் படிக்க சேர்க்க போறீங்க, இல்ல வெளிநாட்டுக்குள்ள படிக்க போற, மேல் படிப்புக்கு வெளிநாடுக்கு போற, யூரோப்புக்கோ யூஎஸ்க்கோ யூகேக்கோ போறான். என்ன செய்வாப்புல? வீட்டுல சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கப்பாடு விருந்து கொடுத்து அனுப்புவாப்புல. எதுக்காக? படிக்க போறதுக்காக. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்து அந்த வெளிநாட்டுக்கு போற பையனை, அப்பா எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டா நீ படு தூங்குனா சொன்னாப்புல. அவன் தூங்குறதுக்காக விருந்து கொடுத்தது படிக்க போறதுக்கு. அந்த மாதிரி மாசால என்ன, நாம இந்த ஒரு நாளை மட்டும் என்ன எடுத்துட்டு பாக்கி நாளை கோட்டை விடுறதல்ல, அது முக்கியமானது. இந்த நாள்ல நாம ஒரு நியத்தை வச்சுக்கணும். நியத்தை வச்சுக்கணும். என்னது? முதல்ல யா அல்லாஹ், ஒரு ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல ஃபர்தான தொழுகைய, எந்த தொழுகை என் வாழ்க்கையில கதாவாக காப்பாத்தல்லாஹ். ஃபர்தான தொழுகை. என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயை நமக்கு சுப செய்தி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தி ஃபராயித் அல்லாஹ் தகுன் அபதன் நாஸ். ஃபர்தான விஷயத்துல நீ நல்ல பிடிப்போட இரு, நீ பெரிய வணக்கசாலியா போயிடுவ, பெரிய ஆபிதாயிடுவ. பெரிய வணக்கசாலினா என்ன? தொப்புள் வரைக்கும் தாடி, அவர் ஒரே சஜிதாலே கிடப்பாரு, நிறைய நஃபில் தொழுவாரு, நிறைய நோம்பு பிடிப்பாரு, சுன்னத்தான் நோம்பு, எப்போது கையில தசு பண்ணி பிடிச்சி ஓட்டிக்கிட்டே ஓடுவாரு. அதுல எப்படி அர்த்தம் இல்ல? ரசூலுல்லாஹ் திருவாயில சொல்லி தராங்க, யாரு பெரிய வணக்கசாலி? அத்தி ஃபராயிதுல்லாஹ் தகுன் அபதன் நாஸ். மனிதர்கள்ல யாரு ஃபர்தான விஷயங்கள்ல பேணுதலா இருக்கிறாரோ அவர் மிகப்பெரிய வணக்கசாலி ஆவார், பெரிய ஆபிதாவார். வஜ்தனி மஹாரிம் அல்லாஹ் தகுன் அஸ்ஹதன் நாஸ். யாரு முடிஞ்ச மட்டும் ஹலால் ஹராம பேணி நடக்கிறாரோ அவர் பெரிய ஜாஹித் ஆவார், பெரிய சுஹூத் செஞ்சவர் ஆவார். ஹலால் ஹராம் பேணிங்க, ஹலால் ஹராம் பேணிங்க. எவ்வளவு நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சல்லாசல் கொடுத்துட்டாங்க. நீ ஜாஹித் ஆகணுமா காட்டுக்கு போ, 50 வருஷம் காட்டுல போய் உட்கார் கல்வத்துன்னு சொல்லல நாயகம். என்ன நமக்கு திருவிழா மாறாங்க சல்லாசல்லாம்? வஜ்தனி மஹாரிம் அல்லாஹ் தகுன் அஸ்ஹதன் நாஸ். ஹலால் ஹராம் விஷயத்துல பேணுதலா இருந்துக்க, நீ பெரிய ஜாஹிதா இரு, பெரிய ஜாஹிதா. அப்ப இந்த ராத்திரி துஆவுடைய ராத்திரி. மாஷா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி இஜாசத் கொடுத்த அந்த துஆவை ஓதி நம்ம துஆ கேட்டுட்டோம் அல்லாஹ்ட்டே ரசூல்ட்டே. அதனால என்ன மாஷா அல்லாஹ், துஆ கேட்கிற ஆளுக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? என் துஆவை அல்லாஹ் ரசூலும் கபூல் செய்து கொண்டாங்கற யகீன் இருக்கணும். யகீன் இருக்கணும். காலேஜ் சீட்டுக்காக என்ன எம்எல்ஏ எம்பியை பார்க்க போறாப்ல, அவன் எம்எல்ஏ சொல்றான், சரி போங்க போங்க பாய் பண்ணிடுவோங்கிறான். பண்ணிடுவோன்னு தான் சொல்றான். அவன் சொன்னவன் என்ன? ராத்திரி சொன்னவன் காலையில இருப்பானா நைட்டுக்கு மூத்தா போவான்னு தெரியாது நமக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உடனே ஒரு புள்ள காலேஜ்ல படிச்சு என்ன டிகிரி வாங்கிட்டு வந்த மாதிரி சந்தோஷமா வர சொல்லிட்டாரு ஐயாங்க. அடே அமுகா இலாஹுல் ஆலமீன் கையை தூக்குறிய, அவன் எவ்வளவு பெரிய அர்ஹமர் ராஹிமீன் தெரியுமா? அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படுறவன். அவன்கிட்ட ஏந்தின கைய வெறுங்கையா திருப்பி அனுப்புறதுக்கு வெட்கப்படுறவன் அல்லாஹ். அவனுடைய தர்பாரை இலாஹியத்தின் கையை தூக்கிட்டேன்னா நடக்குமா நடக்காதான் நினைக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம், கேவலத்தின் கேவலம். துஆ கேட்கிறதுக்கான வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முன்னாடி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்போ யமன்ல இருந்து சில பேர் உமர் ரலியல்லாஹு பார்க்கிறதுக்காக வந்தாங்க. வந்தால தோல்ல என்ன ஒரு புள்ளைய ஒருத்தர் வச்சுக்கிறார். அந்த புள்ள பார்த்தா அப்படியே அச்சில வச்சு வாத்து ஊத்துற மாதிரி என்ன அவர மாதிரியே அந்த புள்ள இருக்குது. அடே ட்வின்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அப்படின்னா இல்ல. அந்த தோல்ல தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, அவர மாதிரியே அந்த பிள்ளையும் இருக்கு. இத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க,
என்னங்க இது, உங்களை மாதிரி அப்படியே உங்க புள்ள இருக்குது, கொஞ்சம் கூட தோல்ல வச்சுக்கிற புள்ள, நீங்க வச்சுக்கிற புள்ள உங்களை மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட என்ன டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லையே. உமரது எல்லாம் சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன், இது மையத்துக்கு பிறந்த புள்ள. இது என்னது? மையத்துக்கு பிறந்த புள்ள. இன்னைக்கு வரைக்கும் மாஷாஅல்லாஹ் என்ன மெடிக்கல் சயின்ஸ்ல கூட மையத்து புள்ள பிறகு கண்டுபிடிச்சிருக்கானா? இல்ல, அவர் டாக்டர் இல்ல. ஆனா அவர் என்ன சொன்னாரு? இது மையத்துக்கு பிறந்த புள்ள, யா அமீருல் முஃமினீன் சொன்னாப்புல. உமரது எல்லாம் மையத்துக்கா என்ன சொல்றீங்க? வாரிசுக்கு எதிர்த்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க, ஹதீஸ் சரி, என்ன விஷயம் சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். அவர் சொன்னார், யா அமீருல் முஃமினீன், நான் நிக்காஹாவி, என் மனைவி ஹம்லாவர் கன்சீவா இருந்தாப்புல, தங்களோட உத்தரவு வந்துச்சு நாயகமே யுத்தத்துக்கு போறதுக்காக. உமரது எல்லாத்தாலும் ஒரு போருக்காக யமன்ல உள்ள மக்களை போர்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த வந்தகரமா தாபீன்கள் உள்ளவங்க, சஹாபாக்கள் இஸ்லாம கபூல் செஞ்சவங்க. மாஷாஅல்லாஹ் தங்கள்கிட்ட உத்தரவு வந்துருச்சு, போருக்கு போக சொல்லு. நான் போருக்கு ரெடி ஆகும் போது மனைவி சொன்னாப்புல, என்னங்க கல்யாணம் முடிச்சு முதல் தலைப்புல உண்டா இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க போறீங்கன்னு வாய் வேகமா இருக்கிறேன்னு சொல்லுவோம்ல. போருக்கு திரும்பி வருவாரா வரமாட்டாங்கிறதோ அல்லாஹ் ரசூலுல்லாஹ். உடனே மாஷாஅல்லாஹ் என்ன அவர் சொன்னாரு, உன் வயிற்றுல உள்ள பிள்ளைய என்ன அல்லாஹ்வுடைய காவல்ல ஒப்படைச்சிட்டான். உன் வயிற்றுல உள்ள பிள்ளையே அல்லாஹ்வுடைய காவல்ல நான் ஒப்படைச்சிட்டேன்னு அல்லாஹ்வுடைய தவக்கல்ல நான் பரம் சாட்டிட்டு நான் போருக்கு போயிட்டேன். அமீருல் முஃமினீன், போரெல்லாம் முடிஞ்ச மாஷாஅல்லாஹ் மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்தேன். வீட்டுல கதவை தட்டுனேன். அடுத்த வீட்டுக்காரர் சொன்னாப்புல, கது மாத்த, உங்க ஜௌஜத்து மனைவி மௌத்தாயிட்டாப்புல. ஜௌஜத்து மனைவி மௌத்தாயிட்டாப்புலன்னு சொன்னாப்புல. நான் உடனே சாலிஹான பெண்ணை கொடுத்தியா அல்லாஹ், ஹாமிலாவ இருந்தால போருக்கு போகும்போது என்ன முத புள்ள உண்டா இருக்கிறேன், என்ன விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாலே அது சொல்லி மாஷாஅல்லாஹ் சொந்தக்கார ஆட்களை கூப்பிட்டு எங்க அடக்குனதுன்னு சொல்லி கேட்டாப்புல. அப்ப அவர ரிலேஷன்ல உள்ளவர் சொன்னாரு, இப்ப இரவு நேரமா இருக்குது, இப்போ போகணும் கபருக்கு, உடனே நான் போகணும் பாக்குறது. சரி மாஷாஅல்லாஹ் கபரு கொண்டு சொந்தக்காரரு அவரை பொண்டாடி அடக்கு நடந்து கூட்டிட்டு வந்தார். வந்தவுடன் மாஷாஅல்லாஹ் என்ன கபரு கிட்ட போக முன்னாடி பார்த்தா அந்த கபூர்ல இருந்து ஏதோ நெருப்பு தெரிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்குது. ஒரு கதவு மூடி இருந்து திறந்தா சன்லைட் உள்ள வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நெருப்பு தெரிக்கிற மாதிரி வருது. வந்த உடனே அவர் பயந்துட்டார், யா அல்லாஹ் என் மனைவி சாலிஹான பொம்பளையில அல்ல, உன்னையும் ரசூலையும் பயந்து நடந்து மூமினத்தான பெண்ணாச்சு, கபூர்ல என்ன அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையா தெரியுதுன்னு சொல்லி சொந்தக்காரத்தை கேட்டாரு. என்ன இது அடக்குன அன்னையிலிருந்து அப்படித்தான் நடக்குது, நான் அதனாலதான் கேட்டேன் இப்ப நைட்ல போகணுமான்னு சொல்லி. நைட் ஆயிட்டா அது மாதிரி இருக்குது, பகல்ல ஒண்ணுமில்லை. அவரால் பொறுக்க முடியல. என்ன செஞ்சாரு, கபரை கலைச்சு கபரை லேசாத்தா கைய வச்சாரு துறக்கலான்னு, கபர் உடஞ்சி திறந்துருச்சு. உள்ள அவர் மனைவி மாஷாஅல்லாஹ் என்ன அப்படியே புது பெண்ணை போல தூங்கிட்டு இருக்கிறாப்புல. கபரெல்லாம் நூறானியத்தா இருக்குது, இவர் நினைச்ச மாதிரி அல்ல. அந்த பெண்ணுடைய வயத்துல அழகான பிள்ளை என்ன படுத்து கபூர்ல அங்க இங்கே விளையாடிட்டு இருக்குது மாஷா. இந்த காட்சியை காணும் பொழுது ஆவாசுல் கைப் அசரீரி வந்துச்சு. என் அடியானே, என்னிடத்தில் எதை நீ ஒப்படைத்தாயோ அந்த அமானத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். பிள்ளையை தூக்கிக்க மாஷா அல்லாஹ். நீ என்ன சொன்ன, உன் மனைவிட்ட உன் வயிற்றில் உள்ள குழந்தையை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்ன, உன் பிள்ளையை நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன். உன் மனைவியின் என்னிடத்தில் ஒப்படைத்தால் நான் அவளையும் நான் காப்பாற்றி கொடுத்திருப்பேன்.
துஆ கேட்கிறதுக்கு ஒரு கானூன் இருக்குது, துஆ செய்யறதுக்கு ஒரு ஷுரூத் இருக்குது, துஆ எப்படி கேட்கணும்னு இருக்குது. ஹாமிலாவான பெண்ணை கொண்டு போய் கபூர்ல அடக்கிட்டாங்க. புள்ள கபூர்ல பிறந்து ரஸாக்குல் கரீம் ومن يتوكل على الله فهو حسبه. யார் அந்த நாயன் மீது யார் பரம் சாட்டினானோ அவனுக்கு அவன் போதுமானவனா இருக்கிறான். அவர் ரஸாக்குல் கரீம். மாஷா அல்லாஹ். மையத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன மலக்கால வச்சு கபூர்ல அல்லாஹ் பிரசவம் பார்த்து போர் செஞ்சுட்டு வந்த உடனே போர் வீரருக்கு அடியாண்டான்ல புள்ளை என்ன ஒப்படைச்சிட்டான். இந்த புள்ள உள்ள இருக்குது, நீ தூக்குங்கிறதுக்கு தான் என்ன அந்த கபூர்ல இருந்து நூறு அடிச்சு, அது நெருப்புல நூறு. அப்ப துஆ கேட்கறதுக்கான ஒரு முறை. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் கரீமான பில்ஆத் முஹம்மதி ஃபாத்திமா பத்துல் அலைஹி ஸலாத்து வஸலாம் கதமரி ஷரீஃபே இரண்டா பவைன் கரீமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பரக்கத்திலே கொண்டு துஆய ஃபாத்திமா ஓதி நம்ம துஆ கேட்டோம். மாஷா அஹயால என்ன நம்ம எல்லாருடைய தீனியத்தான துனியவியத்தான உஹ்ரவியத்தான எல்லா கைரான ஹாஜத்துகளையும் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஹாசிலாக்கி கொடுத்துட்டாங்க. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹுங்கற அந்த பரிபூரணமான மன நிறைவோடு மன அமைதியோடு மாஷா அல்லாஹ் என்ன நாம இந்த ராவை கழிக்கணும். மாஷா என் துஆவை அல்லாஹ் கபூல் செய்துக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி என்னோட இல்திஜாவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபூல் செய்துட்டாங்க. மாஷா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் சர்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் தக்ஷரீஃப்ல என்னோட எல்லா இல்திஜாவும் கபூல் ஆயிடுச்சுங்கற அந்த சுகூனுல் கல்போடு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். துஆவுடைய இரவு அதே நேரத்தில் இன்னொரு மாஷா அல்லாஹ் என்ன இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த லைலத்தின் முபாரக்காவுக்கு சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் खाजा मुइनुद्दीन अल हुसैन हसन चिश्ती रदियल्लाहु तआला अन्हु व अफाद अलैना अल बरकात मिन फी दानामी நாயகம் அற்புதமான ஒரு தஃசீர் खाजा நாயகம் கொடுக்கறாங்க. மாஷா அல்லாஹ். खाजा சர்க்காருடைய மத ஹிமாயத் கொண்டு என்ன நம்ம இஷா ஜமாத்துக்கு பிறகு அந்த லைலத்துல் முபாரக்கா அதுக்கு என்ன खाजा நாயகம் கொடுக்கற அந்த அற்புதமான விளக்கத்தையும் நாம சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காரணம் மாஷா அல்லாஹ் துஆக்கள் கபூல் ஆவதில் பெரிய விசேஷமான மஜ்லிஸ் இல்முடைய மஜ்லிஸ். ஹத்தாத் இமாம் ஹத்தாத் அவங்கள்ட்ட போய் யாராவது என்ன ஏதாவது துஆ செய்ய சொன்னா ஹத்தாத் இமாம் என்ன செய்வாங்க, உடனே ஒரு ஹதீஸ் ஓதுவாங்க, ஒரு ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க. ஹத்தாத் இமாம் போய் யாராவது இமாமே எனக்கு இந்த முராத் இருக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்றாரு, சொன்னவருக்கு என்ன செய்வாங்க, உடனே ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ்வோட திருவாக்கு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அங்க துஆ செய்வாங்க. ஹதீஸ் சொல்லி கொடுத்தவரை துஆ செய்வாங்க. காரணம் என்ன, இல்முடைய மஜ்லிஸ்ல கேட்கிற துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனே கபூல் செய்வாங்க. காரணம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான திருவாயால சொன்ன திருவாக்கள் இதெல்லாம். மாஷா அல்லாஹ். ஒளிமயமான திருவாயால சொன்ன நாங்க என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால சொல்லி தராங்க. நஸரல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதர் வாழ்க்கையில என்ன சுபிட்சத்தை உண்டாக்குறான். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்க கற்பனை பண்ணாத சந்தோஷத்தை கொடுக்கிறான். அவன் அப்படி ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்தே இருக்க மாட்டான், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பான். எப்போ சமிய மகாலதி, நான் என் திருவாயால சொன்ன திருவாக்குகளை யாரு கேட்கிறானோ அந்த கேட்கிற இடத்துல இருந்து கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால் சொன்ன ஹதீஸ்களை என்ன கேட்கிற இடத்துல இருந்து கேட்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்யறான். மாஷா ஆஹா மாஷா அல்லாஹ்.
இந்த இரவுல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிபூரணமான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்கே முஹம்மதி சம்பந்தமான ஒளிமயமான விஷயங்களை அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி முஷான் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயத்துடைய முபாரக்கான திருவாயால லைலத்தின் முபாரக்கா, அதுக்கு ஹுசூர் கரீம் நவாஸ் என்ன நான் சொன்னேன். லைலத்து முபாரக்காவுக்கு என்ன பராத் ராத்திரி போற 15வது பைத்துல் இஸ்ஸால குர்ஆன் நாஸிலான ராத்திரி. இது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்ற அர்த்தம். ஹாஜானா யாரு? குத்புல் அக்தாப் நாயிபு ரசூலுல்லாஹ். அவங்க அவங்களோட ஷானுக்கு தக்க சொல்லுவாங்க. மாஷா அவங்க மசாலா என்ன சர்க்கார ஷானுக்கு தக்க சொல்லுவாங்க. மாஷா இது ஒரு ஆள் பார்த்தாலும் பைக்கா பார்ப்பார். அதே மாஷா இது சம்பந்தமான இல்முல என்ன தரவ உள்ளாரு A to Z, இது எதிலிருந்து உண்டானது, இந்த மெட்டீரியல் எப்படி ஆனிச்சுங்கிறத எல்லாம் விவரமா என்ன அவரு சாதாரண ஒரு என்ன ஒரு காலி மனையை பார்க்கும் போது ஆசைக்கு என்ன செய்வாமா சார், அங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் மொத்த செலவு அவன்ற ஜஹன்ல ஓடி வந்துடும். காரணம் என்ன? பில்டரா இருக்கிறது. ஒரு ஆளு வரும்போது என்ன ஆடி ஆடி வர்றாரு, வரும்போதே ஃபசி ஹுசைன் சேவப்ல இந்த நோயா இருக்கிறாப்லன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாப்ல. காரணம் என்ன? டாக்டரா இருக்கிறது. அது மாதிரி அவர் மாஷா அல்லாஹ் எந்த நாட்டு மரத்தை கொடுத்தாலும் என்ன கமால் டச் பண்ணாம அந்த மரத்துல முழு குடும்ப கதையும் சொல்லி முடிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் ஒரு இல்ம கொடுத்துருப்பான். ஆகையால என்ன ஹாஜா நாயகம் மாஷா அல்லாஹ் அவர்கள் ஒளிமயமான இதய கமலத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா பாபா மதீனத்துல் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹதரத்துல் கரீம் ஹசனைன் கரீமைன் இமாம் சஜ்ஜாத் இமாம் பாக்கிர் இமாம் ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தர்பார குதுசியானது வரக்கூடிய அந்த நூரானியத்தான இல்முல ஹாஜா மொய்னுத்தீன் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான விளக்கத்தை நாம என்ன கேட்கறதுக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய லzzத்தை நாம அனுபவிப்பதற்கும் அய்யுல் கய்யிமான அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக இல்லா பில்லாஹ். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي